நல்லா சாப்பிடுதுங்க முயல். நானே என் கையால ஃபீட் பண்ணியிருக்கேன். இங்க இந்த மாதிரி குட்டி ஆட்டுக்கு பால் புட்டியில வச்சு பால் கொடுக்குறாங்க. முயல் இது வந்து குட்டி போட்டிருக்கு பாருங்க. சின்னதா கூண்டுல சின்ன சின்ன முயலா இருக்கு. வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கொடைக்கானல்ல தாங்க இருக்கோம். கொடைக்கானல்ல மணவன்னூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல்னா செம்மறி ஆட்டுக்கு நம்ம கையாலேயே சாப்பாடு கொடுக்கலாமாங்க. அதாவது அதுக்கு ஃபீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்க முயலும் இருக்கா. முயலுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கலாமா. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன். ஸோ உள்ளே போகிறதுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எவ்வளோ எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக காட்டுறேன். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சாட்டர்டேங்க, அதனால கொஞ்சம் நல்லா கூட்டமாகவே இருக்கு. இங்கே கார் பார்க்கிங் இருக்கு. காரு, வேனு இதெல்லாம் நம்ம இங்கே பார்க் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்போ வந்திருக்காங்க. நிறைய கார் இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம ஏறி வர வழியில கடை எல்லாம் இருக்குங்க. இங்க வந்து மேகியும் பிரெட் ஆம்லெட்டும் வித்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் ஆர்டர் பண்ணி இருக்கோம். இங்க பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ்ல நம்ம வரும்போதே குதிரை சவாரி வச்சிருக்காங்க. என்ன எதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இங்க இருந்து அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு ஒரு லேக் வியூ தெரியுதுங்க. வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கே. அங்க போட்டோ எடுக்கிறவங்க போட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுக்கிறவங்க வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ அங்க நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. மிச்சப்படி பாத்தீங்கன்னா இங்க ஹார்ஸ் ரைடிங் இருக்குங்க. காசு கொடுத்துட்டு நீங்க ஹார்ஸ் ரைடிங்கும் போகலாம். ஸோ சுற்றி பார்த்தோன்னா வேற லெவலில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா ரேபிட் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்ப்போம். இங்கே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எதுவுமே இல்லைங்க, உள்ள காலியாக இருக்குது. ஏதோ இருந்திருக்கு போல, ஸ்மெல் மட்டும் வருது. பட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, உள்ள காலியாக தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். அந்த சைடு போனோம். ஷீப் நம்பர் 5 போட்டிருக்கு. இப்போ நம்ம உள்ள போகலாம். உள்ளதாங்க ஆடு இருக்கு. ஆனா நம்மளால உள்ளெல்லாம் போக முடியாது. இங்க இருந்து தான் பார்க்கணும். மேனு கத்திட்டு இருக்குது. ஏமாத்திட்டாங்க மாதிரி. நம்ம உள்ள போய் பார்க்கலாம்னு நினைச்சோம். ஆனா உள்ள அலோவ் பண்ணல. ஒருத்தர் உள்ள இருக்காரு. சின்ன சின்ன ஆடுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பால் கொடுத்துட்டு இருக்காரு, ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்க பார்த்தோம்னா ஆடெல்லாம் அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்குங்க. கீழே இருக்கிற அந்த புல்லெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூரல் கூட வந்துட்டு இருக்குங்க. தூரல் வந்துட்டு இருக்கு. உள்ள அந்த பக்கம் ஃபுல்லா எவ்வளோ ஆடு இருக்கு பாருங்க. நிறைய ஆடு இருக்கு. சின்ன ஆடு, பெரிய ஆடுன்னு சொல்லி நிறைய இருக்கு. கத்திட்டே இருக்குங்க மேனு.
ஸோ இப்போ நம்ம அடுத்த இடத்த பார்க்கறதுக்கு போகலாம். அடுத்தது பார்த்தோன்னா இங்க ராபிட் ஷெட் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இதான் பெரிய ராபிட் போல, கலர் கலரா இருக்கு பாருங்க அதோட ஸ்கின்ல. இது வந்து வெள்ளை ராபிட்டு. பெரிய ராபிட் ஒன்று இருக்கு, மிச்சதெல்லாம் குட்டி போட்டிருக்கு போல. குட்டி குட்டி ராபிட்டா இருக்கு, ஏதோ வச்சிருக்காங்க சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்டுட்டு இருக்கு. இது பாருங்க வேற ராபிட்டு. ஒரு ஒரு கேட்டகரியான ராபிட்ல இங்க நிறைய ராபிட் வச்சிருக்காங்க நம்ம பாக்குறதுக்கு. இதோ பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராபிட்டோட கூண்டையும் ஓபன் பண்ணி அதுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இலை இருக்கு பாருங்க, பெரிய கோணியில இலை எடுத்துட்டு வந்து ராபிட் கொடுத்துட்டு இருக்காங்க. பெரிய ராபிட். அண்ணா இது என்னதுண்ணா? புல்லா? இது வந்து புல்லு. அங்க பெரிய கோணியில நிறைய புல்லு எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு குண்டா திறந்து ராபிட்ஸுக்கு போட்டுட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா இந்த ராபிட் பாருங்க பெருசா இருக்கு, புல்லு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த ராபிட் பேர் என்னன்னா? ஒயிட் ஜாயண்ட். ஒயிட் ஜாயண்ட் ஏன்னா ஃபாரின். ரஷ்யன், மேட் இன் ரஷ்யன். இது வந்து ரஷ்யன் ராபிட். அவங்க வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கே. புல்லெல்லாம் எடுத்து கச்சி கச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. What is lifeline kind of? Right. 12 வருஷம். ஆனா இதெல்லாம் மீட்டுக்கு தான். மீட் எல்லாமே எல்லாம் மீட்டுக்கு தான். இது வந்து இந்த மொயில் ட்ரைனிங் எடுத்து போனோம் மொத்தம் நாங்கள் சேல் பண்ணோம்னா 3 மாதம் 3 மாதம் ஒரு பீஸ் வந்து 350 ரூபா. நான் 4.5 மாதம் 5 மாதம் வந்து குட்டி போட்டுருவேன். இது வந்து கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கும்போது குட்டி அதிகமாக போடும். அது வந்து 8 to 10 வரைக்கும் போடும். வயசு ஆக ஆக எண்ணிக்கை கம்மியாயிட்டு, அந்த எண்ணிக்கை கம்மியாயிட்டு வர்ற முறை நாங்கள் சேல் பண்ணிடுவோம். நீங்களே சேல் பண்றீங்களா இந்த மீட்? நாங்கள் பண்ண மாட்டோம். மொயில் பண்ண வச்சுருக்கவங்க வாங்கிட்டு போய் அவங்க இன்னும் கொஞ்சம் கூட இனப்பெருக்கம் அதிகம் வெயிட்டெல்லாம் கூட்டி அவங்க பண்ணிடுவாங்க. அவங்க மீட்டுக்கு அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்க பண்ணி விற்றுருவாங்க. விற்றுருவாங்க. நார்மலாக என்ன வெயிட் இருக்கும் ஒரு ராபிட்க்கு? இப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ 6 கிலோ 5 கிலோ மினிமம் 5 கிலோ வரும். இது வந்து என்ன ஃபாரின் மொழிங்க போய் தான் இவங்களுக்கு வெயிட் வரும். நம்ம நாட்டில் இந்தியன் பிரீடே கிடையாது, எல்லாமே ஃபாரின். ஆமாம். இந்தியாவில் வந்து ரேபிட், இந்தியாவில் வந்து முயல்ன்றது இனம் இருக்குன்னு இல்லை, இனம் காட்டு முயல் தான். காட்டுல இருந்து புடிச்சிட்டு வர முடியாது. நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதெல்லாம் பண்ண முடியாது. நீங்க வேற ஒரு நாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி அதை இங்க வளர்க்குறீங்க. இங்க வளர்க்குறீங்க. ரஷ்யன் இம்போர்ட் பண்ணி 1985 85லேருந்து இது ஸ்டார்ட் பண்ணி ரஷ்யாவிலேருந்து மாத்திரம் தான் கொண்டு வரீங்க, வேற எந்த கண்ட்ரிலேருந்து? வேற இந்த ஜெர்மன் இருக்கு ஒன்று. ஜெர்மன் தாங்க. இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடி இருக்கும், நல்ல வெள்ளை முடி நிறையா இருக்கும். அது வந்து மீட்டு கிடையாது, அது வந்து உள்ளுக்கு மட்டும். உள் மட்டும் தோல் மட்டும் கிடையாது. ரோமம் முடி எடுத்து அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க? அது வந்து சால்வை, பெரிய பெரிய ரேட் அதிகமாக உள்ள சால்வை அதெல்லாம் நீங்க வித்துருவீங்க வேற யாருக்காச்சும்? நாங்கள் வந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டுருவோம். இது ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி காலையில 3 வேளை சாப்பாடு கொடுப்பீங்களா? இந்த மாதிரி இதில் வந்து 3 வேளை. 3 வேளை இதே புல்லு மட்டும் கொடுத்துருவீங்க? புல்லு மட்டும் இல்லை, இது முயல் தேவனம்னு இருக்குது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து தானிய வகையும் அதில் இருக்குது. தானிய வகை நம்ம சாப்பிட்ற எல்லா தானிய வகையும், மக்காச்சோளம், கடலை புண்ணாக்கு எல்லாமே இருக்குது. எல்லாமே மில்லுக்காரங்க கொண்டு போய் அதை வந்து எங்களுக்கு குச்சி புண்ணாக்கு மாதிரி தராங்க. பெட்லெட், இந்த பெட்லெட் 2 டைம், ஒரு டைம் புல்.
எங்கிட்ட ஓட்ஸ் இருக்குது, மற்ற லூசன் குதிரை மசாலா தமிழில் அது ஒரு டைம் போடுவோம், 2:30 போடுவோம். இதுக்காக 9 மணிக்கு ஒரு டைம் பெல்லட் போட்டோம்னா 4 மணிக்கு ஒரு டைம் பெல்லட் போடுவோம். இங்கே எல்லாமே டைமிங் தான். கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்கோ அந்த ரூல்ஸ் படி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இடம் என்னென்ன டைமிங்கில் நான் ஓப்பனில் இருக்கும்? இது காலைல 9 to 5 மணி வரைக்கும் இருக்கும். காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு மூடிடுவாங்க. 8 மணி அந்த மாதிரி 8 மணிக்கு வருவோம். 1 மணி சாப்பாடு போவோம், 2 மணிக்கு வருவோம், 5 மணி வரைக்கும் எங்களுக்கு டைமிங் இருக்குது. இங்கே சாப்பாடுனா எல்லாமே டைமிங் தான், எனி டைம் வைக்க முடியாது. வாட்டர் மட்டும் நாங்கள் பார்த்து ஊற்றிக்குவோம் தண்ணி. நானே எடுத்து போடுறேங்க. நல்லா சாப்பிடுதுங்க முயல். நானே என் கையால ஃபீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நானே என் கையால ஒரு முயலுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. பார்த்தோம்னா ஃபுல்லா முயல் தாங்க. சின்ன முயல்ல இருந்து பெரிய முயல்னு சொல்லி நிறைய முயல் இருக்கு. நம்ம லைனா இதை பார்த்துட்டே வருவோங்க. இதை பார்க்கறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுதுங்க. அவ்வளோ ரகரகமா முயல் வச்சிருக்காங்க. எங்க இவ்வளோ பெரிய முயல் பாருங்க, ஒன்னொன்னும் சின்ன முயல். இது வந்து குட்டி போட்டிருக்கு பாருங்க, சின்னதா கூண்டுல சின்ன சின்ன முயலா இருக்கு. ஒரு அட்டை பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ள வச்சிருக்காங்க. இதோட அம்மா முயல் தான் இதுன்னு நினைக்கிறேன். நிறைய முயல் இருக்கு, எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு அது சாப்பிட்டுட்டு இருக்கு. பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி இங்க போட்டிருக்காங்க. ஃபுல்லா பாக்குறோங்க, நிறைய கூண்டு இருக்கு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவாக காட்டிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அப்படியே நடந்து போகிறோம், எல்லா முயலையும் பார்க்குறோம். சில கூண்டில் ஒரு முயல் இருக்குது, சில கூண்டில் நிறைய முயல் இருக்குது. அது மாதிரி இங்கே ஏகப்பட்ட முயல் இருக்குங்க. நம்மளால எண்ணவே முடியல, அவ்வளோ இருக்குது. இங்க வந்து ராபிட் மீட்டால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருக்காங்க. கீழே ராபிட் இருக்கு, அதோட மீட் இருக்கு, அதுல செஞ்சதெல்லாம் அதோட இமேஜஸ் எல்லாம் கீழே ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க. நம்ம சிட்டிலலாம் ஃபுல்லாக ஹியூமன்ஸ் கூடயே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆடு, அதுக்கப்புறமா அந்த ரேபிட் அதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணும் போது அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இங்க ஆடெல்லாம் கூட்டிட்டு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேக்குதா? நல்லா மேன்னு கத்திட்டு இருக்கு. ஆனா ராபிட் இருக்குமா? ராபிட் இதுதாங்க எக்ஸிட். இந்த வழியா தான் நம்ம கீழே இறங்குறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த இடத்த பற்றி நான் ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பேங்க. ஸோ நீங்களும் கொடைக்கானல் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.